Hello guys, வணக்கம். Welcome to CA Bros, the most requested video. Sale of goods act இருந்த ரொம்ப முக்கியமான focus area சொல்லுங்க சார். அதான் சொல்ல போறேன். So சொன்ன மாதிரி this chapter ஒரு 20 marks examல வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. Each questions-ல ஒரு question sale of goods act வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. Like first question, second question, third question இதெல்லாம் வந்து ஒவ்வொரு sale of goods act வந்து question வரதுக்கு வாய்ப்பு உண்டு. நான் சொல்ற ஏரியா வச்சு நீங்க one time படிச்சிட்டு போகணும் கண்டிப்பாக. Starting from fourth chapter. Fourth chapter சொன்னாலே unpaid seller. இதுல right of unpaid seller against goods. அதனால lien, resell, stoppage இதுல இருந்து ஏதோ ஒன்று கேட்கலாம். or right of unpaid seller against buyer இதுன்னு கேட்கலாம். and auction sale நல்லா படிச்சு வச்சுக்கங்க, கேட்டாலும் கேட்கலாம். Moving on to third chapter, கொஞ்சம் முக்கியமான chapter. அதுல ரெண்டு விஷயம் தான். Ownership rules என்னது, delivery rules என்னது. Ownership rulesல இந்த மூணு விஷயம் நச்சுன்னு படிச்சுக்கங்க. ஒன்னு வந்து எப்படி அன்அசர்டைன்ட் குட்ஸுக்கு ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் தியரியா கேட்கலாம். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா சேல் ஆன் அப்ரூவல் பேசிஸ்ல எப்படி ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். மூன்றாவது விஷயம் ரிஸ்க் பாசஸ் வித் ஓனர்ஷிப். அதில் இருந்து ஒரு தியரி क्वेश्चन கேட்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நவ் சேல் பை நான் ஓனர், நெமோ டெட் குவாட் நான் ஹேபிட் படிச்சு வச்சுங்க. எக்ஸெப்ஷன்ஸ் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. டெலிவரி ரூல்ஸ் ஒன் டைம் ரீட் பண்ணி வச்சுக்கிட்டா போதும். அதுல நீங்க முக்கியமா ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஏரியா ராங் குவான்டிட்டி, டெலிவரி ஆஃப் ராங் குவான்டிட்டி. அது மட்டும் இல்லாம முடியல, இந்த தேர்ட் சாப்டர்ல முடியல ஒன் மோர் திங், வெதர் டெலிவரி வில் பி ட்ரீட்டட் ஆஸ் அக்செப்டன்ஸ் ஆஃப் குட். அது ஒரு 3 பாயிண்ட் இருக்குது, கொஞ்சம் நல்லா படிச்சு வச்சுக்கிறது நல்லது. மூவிங் ஆன் டு செகண்ட் யூனிட். செகண்ட் யூனிட்னு சொன்னாலே கேவிட் என்டர் தான் நம்ம மைண்ட்ல வரும். அதை நல்லா படிச்சுங்க. அதை சுத்தி கேள்வி வரும். இம்ப்ளைடு வாரண்டி 4 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஒன் டைம் ரீட் பண்ணி மைண்ட்ல ஏற்றிட்டு கேட்டாங்கன்னா ஓன் வேர்ட்ஸ்ல எழுதிக்கீங்க. இதுல ஒரு டைரக்ட் கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. when condition will be treated as warranty இருக்கு ஒரு பாயிண்ட் இருக்குது. செகண்ட் சாப்டர்ல திறக்கும் போதே ஓபன் பண்ணும் போதே இந்த பாயிண்ட் இருந்து படிச்சுக்கங்க. மூவிங் ஆன் டு ஃபர்ஸ்ட் யூனிட். ஃபர்ஸ்ட் யூனிட் நீங்க என்ன பண்ணுங்க, எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நல்லா பாத்துருங்க. ஃபர்ஸ்ட் யூனிட்ல அதுல ரெண்டு விஷயம் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் குட்ஸும் பிரைஸ் ஃபிக்சேஷன், இந்த ரெண்டும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. क्वेश्चन கேட்பாங்க. அது மட்டும் இல்லாம டிஃபரன்ஸ் பிட்வீன் சேல் அண்ட் அக்ரிமெண்ட் டு செல், டிஃபரன்ஸ் பிட்வீன் சேல் அண்ட் ஹையர் பர்ச்சேஸ், இதில் இருந்து ஏதோ ஒன்று கேட்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த 4th சாப்டர் ஃபோக்கஸ் ஏரியா சொல்லிட்டேன். ரெண்டாவது விஷயம், உங்களால் டைம் கிடைச்சதுன்னா எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நல்லா பாருங்க, டெக்ஸ்ட் புக் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. மூன்றாவது விஷயம், கம்பேரர் கொடுத்துருக்கோம், அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ஒன் டைம் பார்த்துட்டு போங்க. இவ்வளவு விஷயம் பண்ணா சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் 20 மார்க்ஸ் வரும். அட்லீஸ்ட் 12 to 15 மார்க்ஸ் வரும். நம்ம நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ so much. And this is C. Sheshadri from CA Bros signing off. All the best. Thank you.